ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பரபாவ ஆண்டின் 4வது மாதமான ஆடி மாத ராசி பலன் காணலாம். இறைவன் எல்லோருக்குமே அள்ளி கொடுத்து விட்டார். இந்த பூமியில் குழந்தை பிறக்கும்போதே இவ்வளவுதான் உனக்கு, இந்தா புடிச்சுக்கோ, இதான் உன் தலைவிதி அப்படின்னு இறைவன் எல்லோருக்குமே அளந்து கொடுத்து விட்டார். அது அவங்க பிறந்த நேர அடிப்படையில் லக்னத்திற்கு எப்போது நல்ல திசா புத்தி வருதோ அப்போ அதை அனுபவிக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் இருக்குது. ஏகப்பட்ட சொத்து பணங்காசு அனுபவிக்க முடியாத அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வசதியே இல்லை. சிலருக்கு சின்ன வயசுல குழந்தை பிறக்குது. சிலருக்கு வயதாகியும் குழந்தை இல்லை. இருப்பதை கொண்டு வாழ்க்கையை நடத்துவதற்கான மனநிலையை யாரும் ஏற்படுத்தி கொள்வதில்லை. மனம் ஒரு நிலைப்படுத்தாதான் அதான் பிரச்சனையாகவே இருக்குது. உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சாயண புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது தேவர்களுக்கு பகல் பொழுது முடிந்து ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் தேவர்களுக்கு இரவு பொழுது ஆரம்பம். ஆடி மாதம் 32 நாட்களை கொண்ட பெரிய மாதம். ஆடி மாதம் என்றாலே பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம். அதாவது மாரியம்மன், காளியம்மன், பச்சாயி, பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம். ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பெரும் விசேஷம். ஆடி மாத அமாவாசை பெரியவர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விசேஷமான நாள். ஆடி மாதம் 18ஆம் பெருக்கு. ஆறு, குளம், ஏரி, அருவிகளில் தலை முழுக மிகப்பெரிய விசேஷமான நாள். எண்ணற்ற விசேஷ விரத நாட்களை தாங்கி வருகிறது ஆடி மாதம் 32 நாட்கள். இந்த ஆடி மாதத்தில் புதன், செவ்வாய், சுக்கிரன் 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் குரு பகவான் அஸ்தங்கமாகவும் சனி பகவான் வக்கரமாகவும் இந்த மாதம் செல்கிறார்கள். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 32 நாட்கள் 9 நவகிரகங்களை வைத்து வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆடி மாத பொது பலன் காணலாம். 17/8/2026 முதல் 18/8/2026 வரை ஒரு 32 நாட்களுக்கு உண்டான பொது பலன். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு பரபாவ ஆண்டின் 4வது மாதமான ஆடி மாத ராசி பலன் காணலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் 4வது வீட்டிலே கேதுவோடு சந்திரனோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். ஜென்ம ராசியிலே செவ்வாய் அமர்ந்து சுக்கிர பகவானை பாரு செய்கிறார். சிம்ம ராசியில் சுக்கிரன் இருப்பதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சிம்மத்தில் சுக்கிரன் என்றாலும் சுக்கிரன் சனி பார்வையில் இருந்தாலும் சேர்க்கையில் இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பாவிடம் இவங்க வைராக்கியமாக இருப்பாங்க. அப்பாவிடம் உன் காடும் வேணாம், வீடும் வேணாம், வண்டியும் வேணாம், சொத்தும் வேணாம் அப்படின்ட்டு இவங்க படிக்கும்போதே படிக்கிற காலத்திலேயே அப்பாவிடம் கோச்சிக்கிட்டு இவர் வைராக்கியமாக சென்று விடுவார். நானே வாங்கிக்கிறேன் எல்லாமே அப்படின்னு. அந்த அமைப்பு இந்த மாதம் ரிஷபராசி என்பதற்கு காட்டுகிறது. 4வது வீட்டிலும் 5வது வீட்டிலும் சுக்கிர பகவான் இந்த மாதம் சஞ்சாரம் செய்வார். 4வது வீட்டில் கேதுவோடு சந்திரனோடு இந்த மாதம் இணைந்திருக்கும் போது ரிஷபராசி என்பர்கள் செவ்வாய் பார்வையில் சுக்கிரன், சந்திரன், கேது இருக்கும்போது புதிதாக வீடு கட்டலாம். புதிதாக 2 வீலரோ 4 வீலரோ அல்லது லாரியோ பஸ்ஸோ வாகனங்கள் வாங்கலாம். புதிதாக மாடு வாங்கலாம், ஆடு வாங்கலாம். புதிதாக வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு வாங்குவதற்கான உங்களுடைய எதிர்கால தேவைக்கு சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 4வது வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது சுப விசேஷ காரியங்களுக்கு திருவிழாவுக்கு சென்று வருவீர்கள். அப்பாவிடம்
கொஞ்சம் வந்து கோவிச்சுக்கிற மாதிரியான தன்மை ஏற்படும். படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் வந்து கவனம் செலுத்தி இந்த மாதம் வந்து நீங்கள் படிக்க வேண்டும். விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக வைராக்கியமாக இருந்தீங்கன்னா உங்கள் படிப்பு கெடும். ஆடி மாதம் 17ஆம் தேதி 5வது வீட்டில் ரிஷபராசிக்கு 5வது வீட்டில் சுக்கிரன் வந்து நேசம் பெறுவார். 5வது வீட்டில் சுக்கிரன் நேசம் பெறும்போது சனி பகவானுடைய பார்வை வருகிறது. அதனால் வந்து அப்பாவிடம் ரிஷபராசி என்பர்கள் இந்த மாதம் கொஞ்சம் தாழ்ந்து தான் போயாகணும். ரிஷபராசியிலே செவ்வாய் பகவான் செல்கிறார். ஆடி மாதம் 16 வரை ஜென்ம ராசியிலே செவ்வாய் இருக்கிறார். வண்டி வாகனம் இயந்திரம் சம்பந்தப்பட்ட வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக உழைப்பு இருக்கும், நல்ல வருமானம் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் தரகு புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு. புதிதாக ஆஃபர் போட்டு அதிகமான நிலம் சொத்துக்களை விற்பீங்க, அதிகமான கமிஷன் வாங்குவீங்க. ரிஷபராசிக்கு 2வது வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கிறார். அதனால் வந்து இந்த மாதம் உங்களுடைய பேச்சு சாதுரியம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா பணம் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வாக்கால் பேச்சால் தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் பிரமாதமாக நீங்கள் வந்து செல்வாக்கை பெற்று விடுவீர்கள், அதிக பணத்தை சம்பாதித்து விடுவீர்கள். ஆடி மாதம் 16ஆம் தேதி 2வது வீட்டிற்கு செவ்வாய் செல்கிறார். 2வது வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது ரிஷபராசி என்பதற்கு பார்த்தீங்கன்னா முகம், வாய், பல், நாக்கு, தொண்டை சார்ந்த சில பிரச்சனைகள் வரலாம். உடனே வந்து நீங்கள் மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும். பல் வலிக்கலாம், பல்ல பிடுங்குற மாதிரி ஏற்படலாம். நாக்கு தொண்டை சார்ந்த சளி காய்ச்சல் இருமல் இப்படிலாம் ஏற்படலாம். 2வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது கண் வலி, கண் வந்து ஒரே எரிச்சலாக எரியும். இரவு படுக்கும்போது நல்லா தூங்க முடியாது. அதனால் வந்து எண்ணெய் வந்து தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்க்கணும். 2வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது பார்த்தீங்கன்னா சிலருக்கு நெருப்பு காயங்கள் ஏற்படலாம். குப்பை கோலங்களை கொண்டு போய் பொருத்தி விட்டு அதிலிருந்து காயம் படக்கூடிய சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படலாம். அல்லது வண்டியில் போகும்போது சைலன்சரில் சுட்டுக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். 2ஆம் வீட்டில் செவ்வாய் செல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அவசரமாக பேசக்கூடாது. மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் பேசினா போதும். ரிஷபராசிக்கு 2வது வீட்டிலே புதன் ஆடி மாதம் 15ஆம் தேதி 3வது வீட்டிற்கு செல்கிறார். புதன் 3வது வீட்டிற்கு செல்லும்போது நண்பர்கள், கூட்டாளிகள், சவகாசங்கள் உங்களுக்கு வந்து அதிகமாக வரும். நல்ல நண்பர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. 3வது வீட்டில் புதன் செல்லும்போது தாய் மாமன்கள் உறவு நிலை சரிபடாது. பார்த்தீங்கன்னா மது, மங்கை, போதை பழக்கத்திற்கு அடிமையாகலாம். பெரும்பாலும் ரிஷபராசி என்பர்கள் மது போதைக்கு அடிமையாகி நுரையீரல் கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறப்பவர்கள் ஏராளம் உண்டு. 3வது வீட்டிலே குருபகவான் வந்து அஸ்தங்கமாக இருக்கிறார். இப்போ வந்து உங்களுக்கு வந்து போதை பழக்கங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா வயிறு சார்ந்த, குடல் சார்ந்த, கொலஸ்ட்ரால் சார்ந்த, நுரையீரல் இருதயம் சார்ந்த பிரச்சனைலாம் வரலாம். இந்த சர்க்கரை வியாதி வந்து தினந்தோறும் 3 வேளையும் மருந்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டுடலாம். ரிஷபராசிக்கு 3வது வீட்டிலே குரு அஷ்டங்கமாக இருக்கும்போது மர்ம இடங்களில், அதாவது மர்மஸ்தானங்களில் இந்த விப்பு, அரிப்பு, கட்டி, கொப்பளம் இந்த மாதிரிலாம் குரு வந்து ஏற்படுத்தி விடுவார். உங்களுக்கு வந்து குரு வந்து 8ஆம் அதிபதி. ரிஷபராசி என்பர்கள் பெரும்பாலும் வண்டி வாகன ஓட்டுநர்களாக இருப்பாங்க. உட்காந்துக்கிட்டே வேலை செய்யக்கூடிய அமைப்பு. அதனால் வந்து உங்களுக்கு கட்டி கொப்பளம்லாம் எளிதில் வந்து சேர்ந்துடும். இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. 3வது வீட்டிலே சூரிய பகவான் செல்கிறார். சூரியன் 3வது வீட்டில் செல்வது பெரும்பாலும் உங்களுக்கு நன்மை தான். வீடு, நிலம், சொத்து சார்ந்து வசதி வாய்ப்புகள் ஏற்படும். சிலர் வந்து வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், பிரமோஷன் கிடைத்து நல்ல இடத்துக்கு இடமாற்றம் செய்யலாம். 3வது வீட்டிலே சூரியன் செல்வது ரிஷபராசிக்கு பெரிய அளவு யோகமே.
ரிஷபராசிக்கு 11வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். இந்த ஆடி மாதத்திலிருந்து அடுத்த ஒரு 5 மாதம் சனி வக்கரகதியில் இருப்பார். பார்த்தீங்கன்னா, தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், இரும்பு, இயந்திரம், வண்டி, வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மீண்டும் சனி பகவான் 10ஆம் இடத்தையும் இயக்குவார். தொழில் செய்யக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், முதலாளிக்கு, உயர் அதிகாரிகளுக்கு கொஞ்சம் உண்மையாக நடந்துக்கணும். இந்த பொய் பித்தலாட்டம், லஞ்சம் வாங்கிறது, ஊழல் பண்ணுறது, முதலாளிக்கு தெரியாமல் கல்லாவில் கையை ஓடுறது, இதெல்லாம் பெரும்பாலும் தவிர்க்க வேண்டும். சனி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த கோயிலுக்கு போகலாம், அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு அதிகமாக கோவில் சார்ந்து, இறை வழிபாடு சார்ந்து நீங்கள் அதிக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இந்த ஆடி மாதமே நிறையா கோயிலுக்கு சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதாவது ஜோதிடர்கள், குறி சொல்பவர்கள், சாமி ஆடக்கூடியவர்கள், இவங்களெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது உங்கள் அப்பாவிடம் ரிஷபராசி என்பர்கள் எதிர்த்து பேசுகிற மாதிரி, அப்பாவிடம் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடுற மாதிரியான சூழ்நிலைலாம் இளைஞர்களுக்கு ஏற்படும். அதனால் அந்த வைராக்கியத்தையும் பிடிவாதத்தையும் நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். இந்த மாத தொடக்கமே சந்திர பகவான் 4வது வீட்டிலிருந்து மாதத்தை தொடங்கி வைக்கிறார். உங்கள் பயணங்கள் நீங்கள் அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு இந்த ஆடி மாதம் கூடுதலாக உண்டு. உங்கள் பயணங்களை சரியாக திட்டமிட்டு அமைத்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் இங்கிட்டு போகிறது, அங்கிட்டு போகிறது, பணங்காசு செலவு பண்ணுறது தவிர்ப்பது நல்லது. 4, 10ஆம் வீட்டில் சர்ப்ப கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறார்கள். ரிஷபராசிக்கு 4வது வீட்டில் கேது இருப்பது பார்த்தீங்கன்னா, சில தடைகள், வீடு சார்ந்து, சொத்துக்கள் சார்ந்து, உங்கள் தாயார் சார்ந்து சில செலவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். 10லே ராகு இருக்கும்போது அமானுஷிய பயம், செய்வன, மாய மந்திரம், படுத்தா தூங்க முடியல, ஏதோ அழுத்துற மாதிரி இருக்குது, பெனாத்துற மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான மாய மந்திர அமானுஷிய பயங்களும் ரிஷபராசி என்பதற்கு இந்த ராகு கேதுவால் ஏற்படும். இந்த ஆடி மாதம் ரிஷபராசி அதிபதி சுக்கிரன் 4, 5வது வீட்டில் இந்த மாதம் சனி பகவான் பார்வையில் செல்லும்போது கண்டிப்பாக ரிஷபராசி என்பர்கள் விரோதம் இல்லாமல் பார்த்துங்க. பூரிய சொத்து வேண்டாம், உன் காடு வீடு நீயே வச்சிக்க அப்படின்னா அப்பா கிட்ட எதிர்வாதம் செய்வதை இந்த மாதம் தவிர்த்து விடுங்க. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.